வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச பேன் கேக் செய்யலாங்க. ரொம்ப சுலபமாக நம்ம இந்த பேன் கேக்கை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி இந்த பேன் கேக்கை ரொம்ப சுலபமாக நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 முட்டை தேவைப்படுது. ஸோ 2 முட்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 2 முட்டை எடுத்துட்டேன். முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுலாங்க. முட்டை வெள்ளைக்கரு மஞ்சள் கரு நல்லா கலங்கி நுர வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பவுட்ரு சுகர் எடுத்துருக்கோம். சுகரை அரைச்சி எடுத்துருக்கோம். பாருங்கள், அதுவும் நல்லா முட்டை கூட நல்லா அடித்து விட்டுறணும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கேக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுலாம் இருக்குது உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கலாங்க. பேன்கேக்குக்கு தேன் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணுங்க. நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நாம் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாங்க. நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் என்ன பதம் வேணும்னு உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருந்தால் ஓகேங்க. தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஸோ பாருங்கள், ஓகே, மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேக் செஞ்சிடலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் ஒரு சின்ன பேன் தான் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பேனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், ஒட்டாமல் வரும். ஸோ பாருங்கள், சின்ன பேனில் ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் நம்ம அந்த மாவை ஆட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேய்ச்சி விட வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சமாக நீங்கள் தேவைப்பட்டால் லைட்டாக அடியில் நெய் மட்டும் போட்டுக்கோங்க. சிம்லேயே இருக்கட்டும். 1 தடவை 2 தடவை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வெந்து வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக சுலபமாகவே வந்தாச்சு. பாருங்கள், பின்னாடி முன்னாடியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த மாவு வெந்துடும். பாருங்கள், எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே வைக்கிற க்ரீமை நாம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறோம். ஸோ பாருங்கள், அதுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி நம்ம மெல்ட்டு பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா தண்ணி கொதிக்க நல்லா மெல்ட் ஆயிரும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. அன்சால்ட்டட் பட்டராக இருக்கட்டும். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டரோடு உங்களுக்கு இந்த டார்க் சாக்லேட் வரையில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நல்லா உருகி நல்லா பாருங்கள் நம்மளுக்கு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு. ஸோ ஓகே, இதுவும் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சாச்சு கேக்குக்கு. ஸோ இப்போ எப்படி நம்ம க்ரீமை இதில் அப்ளை பண்ணி கேக்காக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோங்களா, அந்த க்ரீமை இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இதில் வெண்ணெயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த க்ரீமு கூட பார்த்திங்கன்னா இந்த கேக் நல்லா மிங்கிள் ஆகிக்கும் உங்களுக்கு. நல்லா ஒட்டியே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கும் நல்லா. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழந்தைங்க பார்த்தோன்னே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு. பாருங்கள், நம்ம எப்படி செஞ்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்று நெக்ஸ்ட் எடுத்துருக்கோம், அதே மாதிரி தாங்க போட்டுக்கலாம். நீங்கள் டார்க் சாக்லேட் இல்லைன்னா உங்களுக்கு சாக்லேட் சிரப் இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும்.
பாருங்கள் ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க, நான் இருக்கிறது எடுத்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக்கை நம்ம இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா க்ரீம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு சாஃப்ட்னஸ் பாருங்கள். ஸோ ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த கேக் செஞ்சு தர சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டு, வாயில் வச்சோன்னே உங்களுக்கு நல்லா மெது மெதுன்னு பன்னு மாதிரி இருக்கும் இந்த கேக். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டான இந்த பேன் கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. ரொம்ப ரொம்ப சுலபந்தான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.